ஹே ஹலோங்க இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகேன் பார்ட் 15. போன பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா ஜிம்னு வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஆகிட்டு இருக்குன்னா எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்ட்டு இருப்பான். ஜியாவும் வேறு வழி இல்லடி தாயே கிஸ் பண்ணி தோலடி அப்படின்ட்டு ஜிம்மன் மேலேயே தள்ளி விட்டுருப்பா. வேணும் என்னால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருப்பா. அவனும் நல்லா கிஸ் பண்ணியிருந்திருப்பான். அதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 15. இங்கே பாரு, கிஸ் தானே பண்ணுன்னு கேட்டேன், அதான் பண்ணிக்கோன்னு விட்டான்ல, பண்ணிட்டேல, அப்புறம் என்ன கிளம்பு. அது எப்படி வீட்டு ஓனர், நானும் இங்கே தானே இருக்கணும். இங்கே இருக்க போறியா? இங்கே இருப்ப ஒரு இருக்குல்ல குன்று வச்சுமன் ஒழுங்கா வெளில ஓடிடு. முடியாது, ஹவுஸ் ஓனர் நான் இங்கே இருக்கணுமா? எல்லாம் நைட்டாக வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டேனா? ஐயோ, அப்படி ஒன்று நான் தூக்கிட்டு போயிட மாட்டேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை வயன், நான் இங்கே தாண்டி இருப்பேன். ஜியா ஜியா ஒரு நிமிஷம் வர முடியுமா? நீங்கள் தூங்கலன்னு எனக்கு தெரியும். டோருக்கு பின்னாடி அசிங்கமாக எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு இங்கே வரீங்களா ப்ளீஸ்? ஐயோ பார்த்துட்டான் போலே அப்படின்ட்டு ஜியா வெளில வந்து, சொல்லுங்கள் ஹவுஸ் ஓனர் சார். நல்ல டோனில் பேசுகிறீங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸில் எத்தனை ரூம் இருக்குது? 2 ரூம். ஒரு ரூமில் யார் இருக்கா? நான். இன்னொரு ரூமில் வயன். ஓகே, அப்போது உங்கள் ரூம் எடுத்துக்கவா இல்லை வாயின் ரூம் எடுத்துக்கவா? இல்லை சார், எனக்கு இன்றைக்கி நைட்டு டிசைன் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஸோ என் ரூமில் யாரையும் என்னால் அலோவ் பண்ண முடியாது. நான் உட்காந்து நல்லா டிசைன்லாம் போடணும் சார். நல்லா யோசிக்கணும்ல, நைட்டு ஃபுல்லாக லைட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன். அதனால் எதுக்கு? நான் வாயின் என் கூட இருந்தால் நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவா. ஓ அப்படியா, எனக்கு புரியுதுடியா. நீங்கள் வந்து போங்க. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜியா அப்படியே வாயனை பார்த்து, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அவனை சமாளிடி அப்படின்ட்டு போகிறா. வாயனா சுத்தடி மவளே, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டாக தூ, அவன் லவ் பண்ணிடாதான 24 மணி அட்வைஸ் கொடுத்தது நீ. இப்போ நீ வந்து என்ன இப்படி, ஐயோ ஜியா கையில் சுத்துறடி அப்படின்ற மாதிரி வாயன் பார்த்துட்ருக்க. ஜியா அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவிட்டா. அப்போ ஜிம்மன் வந்து வாயனை பார்த்து, இப்போ சொல்லுங்கள் வாயன், இப்போ நான் ஜியா ரூமில் தங்கவா இல்லை உங்கள் ரூமில் தங்கவா உங்கள் கூட? இப்போ என்ன ஹவுஸ் ஓனர் சார், உங்களுக்கு ரூமில் வேணும் அவ்வளோதானே, நீங்கள் என் ரூம்லேயே போய் படுத்துக்கோங்க. அப்போது நீங்கள் சோஃபா எதுக்கு இருக்குது, நான் இங்கே படுத்துப்பேன், நீ முட்டு போய் உள்ளே படுத்துக்கோப்பா அப்படின்ட்டு சிம்மனை பிடிச்சி அப்படியே ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டா. அவள் பாட்டுக்கு சோஃபாவில் படுத்துக்கிட்டா. ஆனால் நம்ம சிம்மன் அங்கேயே போய் படுத்துப்பான். அவன் பாட்டுக்கு நேராக அப்படியே வான் படுத்துருக்கு சோஃபாவில். அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாயனா பார்த்துட்டு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? அதான் அத்தா பெரிய ரூம் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கல, திருப்பி என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? போ அங்கே போய் தூங்கலை, நான் அங்கே போய் தூங்குவா? சரி நீ போய் தூங்கு. அப்புறம் என்ன, நானே போய் தூங்குறேன் அப்படின்ட்டு வான் மறுபடியும் உள்ளே வந்து பெட்டில் படுத்துக்கிறா. ஸோ படுத்துட்டு அப்போ தான் கண்ணை முள்ளான்னு போகிறா. அப்படியே பின்னாடி யாரோ படுக்கிற மாதிரி இருக்குது. வான் தெரிஞ்சிச்சு ஜிம்மன் தான் அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி பார்க்குறா. அவன் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு வாயினே பசிரிச்சிட்டு இருக்கான். வானுக்கு ஒரு கடத்தில் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே திரும்பி பார்த்து, உனக்கு என்ன தாண்டா வேணும்? என்ன வேணும்? எதுக்கு என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறேன்? நான் என்ன தான் உனக்கு பண்ணி தொலையணும் சொல்லு. எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோடி, எனக்கு அது போதும். சிம்மன், உனக்கு ஏண்டா புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏண்டி என் மனசு புரிய மாட்டேங்குது? எனக்கு நீ தாண்டி வேணும். நைட்டு 12 மணி ஆகுது, எனக்கு கொஞ்சமாவது தூங்க விடுறியா சிம்மன்? ஏன் என்னை போட்டு பாடாப்படுத்துகிறேன்? இங்கே பார்த்தியா, என் செஸ்ட்டு சும்மா தான் இருக்குது, வந்து சாஞ்சிக்கோ, சரி தூங்கிக்கோடி. இங்கே பாரு, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், இதுக்கடுத்து நீ எனக்கு ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கிட்டுக்கோ. என்னால் திருப்பி நம்பி அவன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. திருப்பி உன்னை நம்பி என்னால் ஏமாற முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்லை, உனக்கு புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது. திருப்பி என்னாலாம் உன்னை லவ் பண்ணி திருப்பி நீ ஒரு ஹோப் கொடுப்ப, அந்த ஹோப்பை நம்பி வாழ்ந்து திருப்பி இன்னொருத்தையை கூட்டு வர, அந்த ஹோப் உடஞ்சி போய் அந்த வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நான் இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறேனே, என்னை விட்டு தொலைவேன்னு பார்த்தியா, அதுவும் விட மாட்டேங்கிறேன். என்னை விட்டுரு, நான் இப்படியே இருந்துடுறேன். தயவு செஞ்சு திருப்பி வராது ஜிம்மன். திருப்பி உன்னை லவ் பண்ணுறதுக்கான சக்தி என் உடம்புல கொஞ்சம் கூட இல்லை. அழுகிறதுக்கு தெம்பும் இல்லை. அழுது என்னால் முடியல ஜிம்மன். உனக்கே புரிய மாட்டேங்குது. வாயன் அப்படி இல்லடி, நான் சத்தியமாக நான் அதுக்கடுத்து நல்லா வைக்க மாட்டேன்டி. ப்ளீஸ் டி, உன் கால்னாலும் விழுகிறேன்டி, ப்ளீஸ் டி, என்னை ஏற்றுக்கோ வாயன், ஏற்றுக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவன் அப்படி கெஞ்சிறான். வான் இது வரைக்கும் ஜிம்மன் அழுது பார்த்துருப்பா.
அதாவது வாயன் கூட இருக்கிற போதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலாகி அழுவான். பட் ஜிமின் இப்படி அழுது வாயன் பார்த்ததே இல்ல. அவன் கண்லேருந்து கண்ணீர்லாம் வரும்போது வாயனுக்கு அவ்வளோதான் மனசுலாம் வலிக்குது. இவன் எதுக்கு அழுகுறான் அப்படின்ற மாரி அவளுமே அழுகுறான். அவன் அழுகுறத பார்த்தா இவளுக்கு அழுக வருது. இவன் அழுகுறத பார்த்தா அவனுக்கு அழுக வருது. 2 பேரும் மாறி மாறி ஓன்னு அழுதுட்டு இருக்கும்போது ஜியா கதவ திறந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்குறா. 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்கவும் வாயன் வந்து ஜியா அப்படின்ட்டு ஜியாவ ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஜியா உடனே டிஷ்யூ பேப்பர் 4, 5 எடுத்து ஜிமினுக்கு குடுத்து, "இங்க பாருங்க ஜிமின் ப்ளீஸ் அழுகாதீங்க. இந்தாங்க." "இல்ல எனக்கு வாயன் வேணும். வாயன் வந்துடுறி ப்ளீஸ்டி என்ன லவ் பண்ணுடி." "நான் வாயன் உன்ன கம்பல் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். என்னைய கம்பல் பண்ண வச்சுறாத." அப்படின்ட்டு அவன் எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் வாயன் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டா. "இங்க பாரு, இந்த வீடு நீ வாங்குனதுலயோ, இல்லைன்னா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீ நெருங்குனதுலயோ, நான் திருப்பி உன்கிட்ட வந்துர மாட்டேன். உனக்கே புரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ணாலும், எப்படியா நீ தலைகீழ தண்ணி குடிச்சாலுமே என்னால உன்கிட்ட திருப்பி வர முடியாது. உன்ன லவ் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃபைனல். நான் இதத்தான் சொல்றேன். உனக்கு புரியுதா? இல்லையா? என்ன விட்ரு. விட்ரு. ப்ளீஸ். ப்ளீஸ் விட்ரு. போதும் ஜிமன். போதும். எல்லாமே போதும். இதோட நிப்பாட்டிக்கோ." அப்போ ஜிமினுமே எதுவுமே சொல்லாம அப்படியே ஒரு மாரி அழுதுட்டு சோஃபாவுக்கு வந்து அங்கே அவன் பாட்டுக்கு பெட்ஷீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டான். வாயனுக்குமே அவன் அழுததை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே அவனையே பார்த்துட்டு அவன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். ஃபேஸ் கூட தெரில. இருந்தாலுமே அவனை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சேட்ட, "நீ போய் தூங்கு. நான் தூங்கிப்பேன்." அப்படின்ட்டு அவளும் அப்படியே தூங்குறா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வான்னு கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்து அடுத்த செகண்ட் ஜிம்முன்னு இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு சோஃபா கிட்ட தான் வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜிம்முன் இல்லை. ஜிம்முன் எடுத்துகிட்டு போன பில்லோ பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சு அங்கே பக்கத்தில் இருக்குது. ஜியாவும் அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா வாயனுக்கு. அப்போ அவன் போயிட்டான் போல. இதுக்கடுத்து வரமாட்டான். ப்ளீஸ் ஜிம்மன் இதுக்கடுத்து வந்துடாத. அப்படியே போயிரு அப்படின்ட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறா. எதுக்கு ஜிம்முன்னு வாயன் காஃபி குடிக்கிறடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வாயனுக்கா டப்பாவே நீனா போய் தொலைலையா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டு, "எனக்கு காஃபிலாம் வேண்டாம். எனக்கு போட்டுக்க தெரியும்." "ஏன்டி நான் போட்டு கொடுத்தா வாங்க மாட்டியா? குடிக்க மாட்டியா என்ன?" "நான் தாண்டி போடுவேன். உனக்கு தான் தெரியுமே. உனக்கு தான் என் காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல. அடிக்கடி போட்டு தருவேன்ல. இந்தா குடி. நான் ஒன்றும் இது நீ வாங்கி குடிச்சா நீ என்ன லவ் பண்ணுறலாம் எடுத்துக்க மாட்டான். குடி." சுமன் அது இங்கே பாரு, நீ என்ன லவ்வராக பார்க்க வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டாக வேணால் பார்த்துக்கோ. இந்த செகண்டில் நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். என்ன சொல்கிற? ஏன்னா உன் ட்ராமாக்கெலாம் நான் வரமாட்டேன். லவ் பண்ணுவோன்னாலும் வேண்டான்ற, சரி கல்யாணம் படிக்கணுன்னாலும்ன்ற, ஃப்ரெண்டாக இருப்போன்னாலும் முடியாதுன்ற. என்ன என்ன பண்ண சொல்கிற? நான் வேணா உனக்கு தம்பியாக இருக்கவா? என்னது? என்ன ஷாக் ஆகுற? அப்போ ஃப்ரெண்டு ஓகேவா? சிமன் விட்டுரு. பைத்தியம் பிடிக்க வைக்காத. என்ன உனக்கு இப்போ இந்த காஃபி நான் வாங்கி குடிக்கணும் அவ்வளோதானே? குடிக்கிறேன் அப்படின்ட்டு வாயினை வாங்கி காஃபி குடிக்கிறா. வாயினுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஜிம்முன்னு போட்ட காஃபியை குடிச்சதும். இதை குடிச்சது லைட்டாக மனசுக்குள்ளே அப்படியே குளுக்குள்ளுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. பாட்டுக்கு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஜியா பார்க்குறா. ஜியாவும், "சரிடி எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது. மேம் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க." என்னது ஒன்று கூப்பிட்ருக்காங்களா? என்ன? தெரில. எப்போ உனக்கு இன்றைக்கி லீவ் கொடுத்துருக்கலாம். நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜியா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. வாயினுமே தனியாக விட்டு போகிறாளே, இவன் கூட ஒருவேளை இவன் பிளானாக இருக்குமா? இவன் பிளானாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஜிம்முனை பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கா. ஜிம்முனுமே வாங்கிக்கிட்ட வந்து, "என்னடி பண்ணுற? எதுக்கு இப்போ என்னை பார்த்துட்ருக்க?" "நான் எதுக்கு உன்னை பார்க்க போகிறேன்? நான்லாம் உன்னை பார்க்கலே. நான் காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன்." "ஓ அப்படியா? சரி இன்றைக்கி தேங் வரேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்சத்தில் வருவான். அவனை பார்த்துட்டு போறியா?" "இல்லை நானாக தேங்க மீட் பண்ணல." "எனக்கு தெரியும்டி, ஓவராக நடிக்காத. தேங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். நீ கூட அதை ரிஜெக்ட் பண்ணி, அதனால தானே அவனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற." "இது எப்படி உனக்கு தெரியும்?" "தேங்க் தான் சொன்னான்." "தேங்க் சொன்னானா?" "ஆமாம் தேங்க் மட்டும் சும்மா இருக்கிறதில்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூடவே வருவா." "எனக்கு தேங்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா?" "ஆமாம்." "நீ ஏன் ஷாக் ஆகிற?" "இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளோதான்." "ஓ அவ்வளோதானா?" இந்த உருவம் பரப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக காலிங் பெல் ரிங்க் ஆகுது. சிவன் போய் கதவை திறக்கிறான். அப்படியே தேங்க அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வரான். ஸோ எனக்கு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்கன்னு சொல்லிட்டு தேங்க ஹக் பண்ணுறா. அவனை ஹக் பண்ணும்போது ஜிமனுக்கு லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. அப்படியே தேங்க முறைச்சி பார்க்குறான். தேங்கும், "டே அண்ணிடா, அண்ணிடா சரிடா" அப்படின்ற மாதிரி தான் ஜிமன் பார்க்குறான். ஸோ தேங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே வாயின் வந்து, "டே எப்பட்றா இவ்வளோ அழகான பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண?" "அதெல்லாம் அப்படி தான் அண்ணி திறமை." "டே அண்ணின்னு கூப்பிடாத,
இங்க பாருங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆனப்பவும் சரி, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் சரி, நான் உங்கள எப்பயுமே அண்ணின்னு தானே கூப்பிட்டுட்டுருந்தேன். அண்ணி நான் கூப்பிட்டேன். வயன்னு தானே கூப்பிட்டேன். அதெல்லாம் அப்போ அண்ணி. இப்ப எனக்கு உங்கள அண்ணின்னு தான் கூப்பிட வருது. தேவங்க எனக்கு உண்மையா உன்ன ரொம்ப பிடிக்கும். தேவயில்லாம இப்படிலாம் பேசாத. எனக்கு கோவம் வருது. உங்க அண்ணனோட ஒய்ஃப மட்டும் என்ன நெனச்சு பேசாத. என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? ஆ எங்க அண்ணன் எனக்கு நல்லா சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்கான். இங்க வந்தா உன் என்ன நீ அண்ணின்னு மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் சொன்னா நீ கேட்பியா? நான் சொல்றேன். அண்ணி நான் சொல்றேன் நீ கேளு. இப்ப என்ன சொன்னீங்க? அண்ணினா ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி ஒயனுக்கு இருக்கு. ஜிமினா அப்பாடி! என் மனசு இப்ப தான் குளு குளுன்னு இருக்கு அப்படின்ட்டு ஒயன பார்த்து, என்னடி சொன்ன அவன்ட்ட? அண்ணின்னு சொன்னியா? அப்ப நீ என் பொண்டாட்டி இல்ல? ஜிம்மன் வாய மூடிரு என்ன? வாய திறந்துராத. ம்ஹ்ம். நீ சொன்னா சரி. நான் வாய திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு வாய மூடிக்கிட்டான். தேங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஒயனுமே ஐயோ! சாரி உன்ன வெல்கம் பண்ண மறந்துட்டேன்ல. உள்ள வா அப்படின்ட்டு உட்கார வச்சு ஜிம்மன பார்த்து, காஃபி போட்டியா எக்ஸ்ட்ரா? ஆ போட்டு வச்சிருக்கேன். காஃபி குடிக்க மாட்டாளா? தெரியும்டி. அதான் நான் அவனுக்காண்டி ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டு வந்திருக்கேன். தேங்கோட கேர்ள் ஃப்ரெண்டுமே தேங்காண்டி ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தான் குடிப்பா. அவளுமே காஃபி குடிக்க மாட்டா. நான் அவளுக்குமே சேர்த்து ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு, ஏதோ ஜிம்மின் அவ்வளோ நல்ல பையன் மாதிரி 2 பேத்துக்கும் அத எடுத்து வைக்கிறான். அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அதுவும் தேங்கலாம் ஜிவனே அப்படின்ற மாரி பார்க்குறான். அவனுமே மூட்டுக்குடி என்ன அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு அப்படியே அவன பார்த்து, எப்புட்ரி குண்டா? அப்போ எனக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பா தான் வருது. ஏன்னா, ஜிம்முன்னு வந்து ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றான். எனக்கு அத பார்க்க ஒரு மாரி சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் எதுவும் காட்டிக்காம அப்படியே வெறப்பா, ம். ஓகே. சரி. வயன் நீ காஃபி குடிக்கல பாரு. இந்தா காஃபி குட்றி. ஆ ஜிம்மன் என்னடி என்ன? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுரு. சும்மா பரவாயில்ல. கரெக்ட் பண்ணலான்னு வந்தா, என்ன வீட்டு வேலைக்காரனாவே ஆக்கிட்டாளா? ம். சரிங்க மேடம். வீட்டு ஹவுஸ் ஓனர் நானு. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ ஞாபகம் இருக்கு. ரெண்ட் ஏதாவது பே பண்ணணுமா சார்? நான் எப்பவுமே வெக்கேட் பண்ணுறதா தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க. இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் நானும் அந்த வீட்ட விட்டு போயிருவேன். அப்படிங்களா மேடம்? சரிங்க. போகிறப்ப போங்க. இப்போ உட்காந்து மூட்டு காஃபி குடிங்க அப்படின்ட்டு ஜிம்முன்னு போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறான். அப்போ தேங் வந்து வாயனை பார்த்து, அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தயவு செஞ்சு ஜிம்முனை பற்றி மட்டும் பேசாத. மீதி எதை பற்றினாலும் பேசு. நான் உன்னை எதுவுமே சொல்ல. ஆனால் தயவு செஞ்சு ஜிம்முன் டாப்பிக்கை மட்டும் எடுக்காத. அவன் கூட சேருங்க வாடுங்க. போதும் தேவ் நீயே பார்த்தில்ல எவ்வளோ கஷ்டம்னு. எதுக்கு நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் விடுங்க. அண்ணி நான் அதுக்கு சொல்ல. நீங்களே பார்க்குறீங்களா முன்ன ஜிம்மன் எப்படி இருந்தான் இப்போ இருக்கிற ஜிம்மன் எப்படி இருக்கான்னு. நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க. எனக்கு தெரியுது முன்னோட ஜிம்மன் மாறிட்டான்னு. இருந்தாலும் திருப்பி ஏன் வேதாளம் திருப்பி முருங்கை மரத்துக்கு ஏறாதுன்னு உன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியுமா என்ன? ஆஹா அதெல்லாம் முடியாது. இங்கே பாருங்கள், கங்குக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்தது, என்னெல்லாம் நடந்தது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஜிம்மன் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டான். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு உங்களை தேடி வந்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் அவனோட ட்ரூ லவ் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் இல்லாமல் சத்தியமாக அவனால் ஒரு மாதம் அங்கே இருக்கவே முடியல. அவன் கையை பார்த்தீங்களா எத்தனை வாட்டி கையை கட் பண்ணியிருக்கான்னு. அவனை காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு தான் போதும்னு ஆயிடுச்சு. என் அம்மா அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓ கங்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சப்போ மட்டும் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படலையா? ஐயோ அண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுதா இல்லையா? அவன் கங்கை எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? ஜிம்மன் அவனுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு தானே இவ்வளோ கூட்டம் வந்தான். அங்கே போனப்போ இந்த கங்கோட அம்மா அப்பாவை தெரியாமல் ஜிம்மன் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டான். என்ன சொல்கிற? அதெல்லாம் நடந்தது என்ன? ஆமாம் அது தெரியாமல் நடந்தது தான். ஆனால் உண்மை என்னென்னா ஜிம்மன் ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு ட்ரக்கு. பட் அந்த ட்ரக்குக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அவங்க கார் அப்படியே சரௌண்டிங்லேயே இருந்தப்போ தெரியாமல் ஜிம்மனோட கார் வந்து அதில் மோதிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக் இடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த கார் தடுமாறி தான் வந்து ஜிம்மனோட கார் மேலே இடிச்சது. பட் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜிம்மனுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் அந்த காருக்குள்ளே அந்த 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க சாகும்போது ஜிம்மனை பற்றி என் பொண்ணை பார்த்துக்கோப்பான்னு சொன்னாங்க. சொன்னதால் மட்டும்தான் ஜிம்மன் அந்த பொண்ணை போய் பார்த்தான். அந்த பொண்ணோட சித்தப்பா சித்தி தான் தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை நாங்களும் தூக்குப்பட்டு சுற்றுருவோம், எங்களுக்கும் பொண்ணுங்க இருக்காங்க, இவளையும் வச்சுட்டு எங்களால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணதால் மட்டும்தான், வேறு வழி இல்லாமல் தான் அவன் கங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது கங்குக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது.
தெரியாம தான் கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொல்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை.